தேறுவதென்ன? ஒவ்வொரு சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன? குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? யுகம் யுகமாக தேடி தேடி அடைந்தது என்ன? எல்லா மதமும் தேறுவதென்ன? ஒவ்வொரு சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன? குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? யுகம் யுகமாக தேடி தேடி அடைந்தது என்ன? அதுதான் அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. அகமும் புறமும் அண்ட சராசரம் ஆனது என்ன? விதவிதமான வேதங்கள் எல்லாம் சொன்னது என்ன? ஆயிரம் கோடி தத்துவ கதைகளின் மூலம் என்ன? அறிவும் அசைவும் உணர்வும் தாண்டிய அதிர்வும் என்ன? அதுதான் அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. விஸ்வரூபமாய் ஓங்கிய ஒளியின் சூத்திரம் என்ன? வெட்ட வெளியாகி நட்ட நடுவான சாத்திரம் என்ன? பிண்ட மூலமா மண்டமாகின்ற நேத்திரம் என்ன? நாதவெந்துவை தாண்டி அதிர்கின்ற பாத்திரம் என்ன? ஜீவனகலிங்கு தேடும் அசலான திருவடி என்ன? எதிலும் கலந்து எல்லாம் கடந்த கருவறை என்ன? ஆதிஸ்ருதி அதிர்வின் மௌனமாயானது என்ன? ஆத்மா பலமா மண்ட பிரம்மாண்ட பூரணம் என்ன? அதுதான் அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் அதுதான் ஆதிவிலாச பெருநிதி.
பொருள் என்ன? தோன்றி ஒடுங்கி பின்னோங்குதலாகிய திருப்பொருள் என்ன? ஒளி மையத்தின் விசாலமாகிய பெரும் பொருள் என்ன? அதுதான் அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. முடிவற்றதின் முகவரி தேடி பயணம் மேற்கொண்டேன். முடிவற்றதின் முகவரி கண்டேன், முழுதாய் என இழந்தேன். முடிவற்றதின் முகவரி நிரம்பிய சூரிய கவி என்னுள். முடிவற்றதின் முகவரியானது கால பிரம்மாண்டமே, காலாதீத பெருநிறைதானே. முடிவற்றதின் முகவரி யுக யுகமாகிய யுக பிரம்மாண்டம். முடிவற்றதின் முகவரி ஓங்குதல் அதனின் அஸ்திவாரமே. முடிவற்றதின் முகவரி உயிரின் இலக்கு ஒன்றாம், அதுதான் முடிவற்றதின் முகவரி. எல்லா மதமும் தேறுவதென்ன? ஒவ்வொரு சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன? குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? யுகம் யுகமா